தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வெல்த் லேடர் நிறுவனத்தின் CEO ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழக அரசின் முதல் பட்ஜெட் பற்றி உங்க பார்வை என்ன சார்? இது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முதல் பட்ஜெட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சமநிலையான ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா கல்வி, சமூக நலன், உள்கட்டமைப்பு, பொருளாதார வளர்ச்சி, இது 4 துறைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வி கல்விக்காக நிறைய ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முன்னாடி உள்ள இது பாத்தீங்கன்னா அந்த மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் வந்து கொடுத்ததை விட இப்ப வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து கவரேஜ் இருந்தது. இப்ப வந்து அது ஒரு 7.5 லட்சமா வந்து உயர்த்தறதுக்கு உண்டான இதுவும் வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல வந்து இந்த கடன் சுமை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுக்குண்டான ஒரு இதையும் வந்து அதையும் வந்து ஒரு என்ன வருமானம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பார்க்கல. அது அந்த வருவாய் உயர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெளிவா வந்து இதுல சொல்லல. பட் அந்த கரண்ட் டெபிசிட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதையும் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தொலைநோக்கிக்கான ஒரு பட்ஜெட்டா வந்து இதை கருதலாம். சார், இப்போ கடன் சுமை சுட்டிக்காட்டி இருக்கும் தாவிக அரசு காலவரம்பு அடிப்படையில திட்டங்களை நிறைவேற்றப்படும் என கூறியிருக்கு. இது பற்றி உங்க கருத்து என்ன சார்? புரியல நீங்க கேக்குற கேள்வி. சார், இப்ப கடன் சுமை வந்து அதிகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டி இருக்கு தாவிக அரசு. காலவரம்பு அடிப்படையில திட்டங்களை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் கூறியிருக்கு. இது பற்றி உங்க கருத்து என்ன சார்? சோ இப்போ அந்த கடன் சுமை வந்து உயர்றதுக்கு வந்து உண்டான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு துறைகளுக்கு வந்து ஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கடன் சுமை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருவாய் உயர்த்துறதுக்கு உண்டான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்து சொல்லி அதை வந்து அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு இது இருந்திருந்ததுன்னா இது ஒரு நல்ல பட்ஜெட்டா வந்து பார்க்கலாம். ஓகே சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.